பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளோ பேர் இருந்தாலும் அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு இந்த விருது வழங்கினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுங்க. இதுக்கு காரணம் யாருன்னா நான் அன்றாட வணக்கம் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். ஏன்னா நான் அவர் கூட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிறேன். அப்படி இன்னும்போது அவர் பெயரில் வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள், கண் சிகிச்சை முகாம், ரத்த தான முகாம், அன்னதானம் தொடர்ந்து இது மாதிரி செஞ்சுட்டு வரேன். ஒரே ஒரு நிகழ்வு வந்து எனக்கு வந்து மனசில் எப்பயுமே பதிவு போடும். என்னென்னா கொரோனா டைமில் வந்து இந்த நரிக்குறவர்கள், உங்களுக்கு தெரியும் எல்லாருமே நரிக்குறவர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து அந்த பாசிமணி ஊசிமணி விற்றா மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட அன்றாட உணவு சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து அவங்க எல்லாருமே வந்து வீட்டிலே முடங்கி இருந்தாங்க. அந்த டைமில் போயிட்டு அவங்கள போய் என்னம்மா உணவு கேட்டாங்க. நாங்கள் சிக்கன் பிரியாணி உணவுன்னு கேட்டாங்க. அங்கே போய் அந்த நரிக்குற குடும்பத்தினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி ஒரு 250 குடும்பத்துக்கு நாங்கள் அன்றைக்கி போட்டோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா இருக்க சொல்ல உதவி யார் வேணால் செய்யலாம், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது தான் சிறந்த உதவின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அந்த உதவி தான் இந்த நிமிஷம் வரை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடன் சேர்ந்து என்னோட தம்பிகள் அண்ணன்கள் வந்து எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. இந்த மூலியமாக வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றிப்பா. எல்லா புகழும் தளபதி ஒருவருக்கு. சார், நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. சமீபத்துல தளபதி அவர்களை நடிகரா பாக்குறது தாண்டி ஒரு பொலிட்டிஷியனாக பல சேவைகளை செஞ்சு நாங்க பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதை பத்தி ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தமிழ்நாடு முழுவதும் வந்து வரவழைச்சு அவங்க வந்து விருது அளித்து ஊக்கத்தொகை வழங்கினார். இந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் நின்று அவங்களுக்கு வந்து இந்த விருதில் வழங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கூட நாங்கள் இருக்கிறது இன்றைக்குமே எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து வரீங்க. தளபதி அவர்களுடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு ரொம்ப தீவிரமாக நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. கடைசியாக நீங்கள் தளபதியை பார்க்குறப்ப தளபதி தன்னுடைய அரசியல் பயணம் பற்றிய கனவுகள் பற்றி உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோன்னா என்ன சொல்வீங்க? தளபதி வந்து இப்போ நம்ம அந்த கல்வி விருதில் எங்கிட்ட பேசினாங்க. நீங்கள்லாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு தளபதி வந்து சொன்னாங்க. அது வளர்ந்து வந்தவங்க தான் தெரியும் அது கஷ்டம் என்னன்ட்டு. அது தளபதி சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு அவர் கூட இருக்கிறதுனால அந்த சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த டைமில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து வாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரேன். எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் குளோபல் யூனிவர்சிட்டியில் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, சமூக சேவை டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதியானா தெரியல, ஆனால் எனக்கு வந்து இந்த தகுதியான விருது கொடுக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ செலிபிரிட்டி நடுவில் எவ்வளோ விருது வாங்கியிருக்கேன், இவ்வளோ செலிபிரிட்டி நடுவில் இது வாங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ரிசுபாய் அண்ணா, நன்றி. தளபதி சார்பாக இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நட்பணி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விருது. நான் நம்புறேன், நீங்க நம்பினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி. Thank you so much sir. Thank you so much for being here. உண்மையாலுமே இது எங்களுடைய பெருமை உங்களை கௌரவிச்சதுல. Thank you so much sir. இந்த நேரத்தில் ரிசுபாய் எனக்கு ஒரு பொக்கே ஒன்று கொடுத்துடலாம்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக பொக்கே பண்ணுவாங்க.